ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் சீரியல் கொடுமைகள். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பை விளையாடிட்டு இருக்கீங்க? இல்ல, என் புருஷனுக்கு பயந்துதான். நம்ம தமிழ் சீரியலை போட்டு இப்படி கழுவி ஊத்துறோமே, சரி மற்ற லாங்குவேஜ்ல அப்படி என்னதான் எடுக்கிறாங்கன்னு போய் எட்டி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நம்ம தமிழ் சீரியல் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடலாம் போல இருக்கு. பண்டிகையை கொண்டாடுங்க. அந்த அளவுக்கு ரண கொடூரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல ஒரு சில சாம்பிள்ஸ இன்னைக்கு பாத்துருவோமா? நம்ம வில்லனுங்கள்லாம் சேர்ந்து அந்த புள்ளைய குழிக்குள்ள தள்ளி விட்டு எல்லாரும் மண்ணள்ளி போட்டு அந்த புள்ளைய மூடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல போலீஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு ஓடிட்டாங்களா? पुलिस नेड़े आ गई, हुण तां जाना ही पैना। இப்ப அந்த புள்ளைய யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனமா மூடி போட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். பார்க்கலாம். முன்மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சின்ன வயசுல நம்ம பீச்சுக்கு போனோம்னா உடம்ப மட்டும் மண்ணுக்குள்ள போட்டுட்டு தலையை வெளியிட்டு படுத்து கிடப்போம்ல, அதே மாதிரி விளையாடிட்டு போயிருக்காங்க பாருங்க. இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த புள்ள நல்லா குழிக்குள்ள தான் கிடக்கும். அதுக்கு மேல மண்ணள்ளி போட்டா எப்படி இந்த புள்ள மண்டை மட்டும் மேல வந்துச்சு அப்படிங்கறத லாஜிக்கே ஒரு மூலையில உட்கார்ந்து அது மூலையை கசக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. लक्ष्मी की पल्स हार्ट बीट कुछ भी नहीं है. She is no more. அதாவது அந்த புள்ளைக்கு ஹார்ட் பீட் சுத்தமா நின்னு போச்சான். தட் மீன்ஸ் அவங்க நோ மோர், இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத அபிஷியலாவே அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஐ எம் சாரி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். வாட் மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க. सर, आपने तो मेरा ही कर दिया. हाँ, यह प्यार का मेरे. எப்படி மருத்துவத்தாலே காப்பாற்ற முடியலையா? ஆனா கெட்டிப்புடி வைத்தியத்துல உள்ள போய் அம்புட்டு நர்ஸும் வேலை செஞ்சு அவங்களுக்கு மறுபடியும் ஹார்ட் பீட் வேலை செய்ய ஆரம்பிச்சாம்ல. இதுல அந்த டாக்டர் தான் ஹைலைட். அவங்க டாக்டர் தானா இல்ல ஐபிஎல் கமெண்ட்ரி கொடுக்கிற ஆர்ஜே பாலாஜியானே ஒன்னும் புரியல. அந்த பல்ஸ் மிஷினை பார்த்துக்கிட்டு ஐயோ ஹார்ட் பீட் இல்லையே, செத்து போயிட்டாங்க, ஹார்ட் பீட் வந்துருச்சு அவங்க பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஒரு புள்ள இறந்து அது மறுபடியும் உயிர் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு சாதாரணமா கொடுக்க வேண்டிய நார்மல் ஷாக்கிங் ரியாக்ஷன் கூட கொடுக்காம அம்புட்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா இதுக்கு பேர் தான் காதலாமா? காதல் காதல் காதல். ஐயோ பட்டம் விட்டுட்டு இருக்கும்போது கால் தவறி அந்த புள்ள கீழே விழுந்துருச்சே, எப்படியும் அந்த புள்ளைய காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கான்பிடண்டா தெரியும். பட் எப்படி காப்பாத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுலதான் நம்ம வடக்கனுங்க ஸ்பெஷலிஸ்டே. அங்க பாருங்கண்ணா, பட்டம் கயிற புடிச்சுக்கிட்டு சார் கீழே போயிருக்காரா? சூப்பரு. ஆனா பட்டங்கயிரை புடிச்சிட்டு அவர் பேலன்ஸ் பண்ணது கூட பரவாயில்லைங்க, அது கூட மன்னிச்சு விட்டுறலான்னு வைங்க. ஆனா இவரு போற வரைக்கும் அந்த புள்ள ஆகாயத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க, லிஃப்ட் கேட்டு. அதுதான் ஹைலைட். எங்க இருக்க? இங்க எங்க தூக்கி போட்டீங்களா அங்கதான் இருக்கு. இதுல சார் புடிச்சிட்டு போனது என்னமோ பட்டம் விடக்கூடிய நூல் கயிறு தான்.
ஆனா அவர் கீழே போய் புடிச்சிருக்கும் போது ஒரு க்ளோஸ் ஷாட் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நூல் கயிறு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம சார் நூல் கயிறை புடிச்சிட்டு போயிருக்காரு இல்லையா கீழே, இப்ப எப்படி ஒரு மேல வருவாருன்னு யோசிக்கிறீங்க? மேல 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த நூல் கயிறை புடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கீழே தொங்கிட்டு இருக்க 2 பேரையும் மேல கொண்டு வந்துருவாங்களாம். எப்படிப்பட்ட மூலக்காரர் படம் டைரக்டர். நம்மளும் எத்தனையோ காப்பாத்துற சீன் எல்லாம் பார்த்திருக்கோங்க. ஆனா இத அடிச்சுக்க வேர்ல்ட்லயே வேற சீன் இல்லனா பாத்துக்கோங்களேன். ஏன் சார் அழுவுறீங்க? பிச்சிட்டடா. எப்படா? பிச்சிட்டடா. இந்த பாம்பா நம்மளுக்கு பழக்கப்பட்ட பாம்பு தான். இது சாதாரண பாம்பு கிடையாதுங்க. அதாவது வீட்டுக்கு பால் கொண்டு போய் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைக்கு கதவை திறந்து விடுறதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பாம்பு. இப்ப காரும் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக அதாவது வண்டிக்கு கியரு, ஸ்டீரிங்கு இதெல்லாம் ஓகே தான். கீழே பிரேக்கு, ஆக்சிலேட்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லையா கார் மூவ் ஆகிறதுக்கு ஓடுறதுக்கு? மேல 2 திருகுக்கு மேல ஓடிடுமா? எப்படின்னு சூப்பர்ல. இதுல இந்த பாம்பு ஒரு பக்கம் உட்கார்ந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கறதுக்குன்னே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க பண்றத கொஞ்சம் பாருங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அதாவது எப்படியும் அந்த பாம்பு இன்னைக்கு காரை எடுத்து ஓட்டிரும், அதனால நம்ம கயிறோட ரெடியா இருப்போம்னு சொல்லிட்டு 4 பேர் கயிறோட ரெடியா இருக்காங்க. இத்தனைக்கு அந்த கயிறை தூக்கி போட்டா மட்டும் போதும், மற்ற வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு போய் அதுவே முடிச்சு போட்டு கெட்டிக்குது. இதுல நீங்க மஞ்சுமல் மாதிரி இது முடிச்சுக்கிட்டு 4 பேர் இழுக்கிறது, பின்னாடி ஒருத்தன் தூண்ல வர கட்டி இழுத்துட்டு இருக்கான். என்னடா கன்றாவி இது? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான 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 இந்த புள்ள இப்போ அந்த புதைக்குழிக்குள்ள முழுசா புதைஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் அந்த புள்ள பொழைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம நம்பிட்டோமா? ஆனா இங்கதான் நம்ம டைரக்டர் சார் வச்சிருக்காரு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். யாருக்காச்சும் ஏதாச்சும் புரிஞ்சுச்சாச்சு தயவு செஞ்சு சொல்லுக்கல. எனக்கு ஒரு மாதிரி ஒரே குழப்பமா இருக்கே. கையெடுத்து குப்புறியா? தயவு சொல்லுங்க, என்னால முடியலையா? சொல்லுங்க. இல்ல டயரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது குச்சி கை தவறி போயிருச்சு அப்படின்னா ஒரு 2 அடி 3 அடி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 அடிக்கு தள்ளி போய் விழுதுன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. இதனால ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணி போய் ஒரு கிளையவே கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. சரி, ஒரு கட்டை போய் இன்னொரு கட்டையை கட் பண்ணுது அப்படிங்கிறது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த கிளை கீழே விழுந்தா அந்த கிளையை முடிச்சு ஏதோ அந்த புள்ள மேல வந்துருச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த புள்ள எதை முடிச்சு மேல வந்துகிட்டு இருக்கு பாருங்க. திடீர்னு இந்த விழுது எங்கேந்திரா விழுந்துச்சு? திடீர்னு புதைக்குழிக்குள்ள போன புள்ள எப்படா வெளியே வந்துச்சு? என்னடா இந்த ஊர்ல எந்த விஷயமா இருந்தாலும் திடீர் நடக்குது. இதுல கடைசியா அந்த புள்ள வெளியே வந்து ஒரு சிரிப்பு சிரிக்க பாருங்க. நீ சிரிச்சது எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு ஏண்டா இப்படி ஒரு சீனை எடுத்து அதுல என்ன நடிக்க வைக்கிறீடான்னு சொல்லி டைரக்டரை பார்த்தா நக்கலா சிரிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதாவது கன்னி வெடியில காலை வச்சவங்கள எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கறத நம்ம ஜெய்ஹிந்த் படத்துல பார்த்திருப்போம். ஏன் அதை காப்பி அடிச்சு நம்ம ராஜாராணி சீரியல் எடுத்தாங்க, அங்கேயும் நம்ம பார்த்திருப்போம்.
எல்லாம் பின்னாடி போங்க. என்னாச்சு? பரத் என் காலுக்கு கண்ணி வெடி இருக்கு. கண்ணி வெடி? இல்ல வராதீங்க, சொல்றது கேளுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க. ஆனா எதுக்கு போட்டு இம்புட்டு வேலையை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு என்கிட்ட ஒரு சிம்பிளாக் இருக்கு, அந்த சிம்பிளாக்கு இப்ப நான் செயல்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான 5 minutes கிராஃப்ட் வேலையை ஒண்ணு பார்த்தாங்க பாருங்க. ఏవండి నేను చెప్తాను, మీరు కాలు మెల్లగా తీస్తుండు. நீங்க இருக்க வேண்டாம் பாரிஜாதம், நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். எப்படி நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கல்லை வச்சே கண்ணி வெடியில இருந்து காப்பாத்திட்டாங்க. ஆனா இது ஹைலைட் கிடையாது. இந்த கண்ணி வெடியில வேற யாரும் காலை வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல அந்த கண்ணி வெடியை டிஸ்போஸ் பண்ணாங்க பாருங்க. டிஸ்போஸ் அதுதான் ஹைலைட்டா இருந்துச்சு. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நம்ம தீபாவளி அப்பெல்லாம் பட்டாசு வச்சுட்டு ஓடி வருவோம், அதுக்கப்புறம் அது பொறுமையா வெடிக்கும் இல்லையா? அதே மாதிரி இவங்க கண்ணி வெடியை அமுக்கி விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. அந்த கண்ணி வெடியும் பாருங்க, இவங்க ஓடி போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு பொறுமையா தான் வெடிக்குது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அரே நீங்க பண்ற இந்த அட்டூழியெல்லாம் அந்த கண்ணி வெடிக்கு தெரிய வந்துச்சுடா, அதுவே ரூம் போட்டு கதறி கதறி அழுவுமேடா. இல்ல சார் அந்த புள்ளைய காப்பாத்துனதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் எதுக்கு அந்த லாரிக்காரன் இவர் காப்பாத்துற வரைக்கும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தான் ஒன்றும் புரிய மாட்டுது. புரியக்கூடாது, புரிஞ்சாதான் கஷ்டமே. என்னடா லாரிக்காரன் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் பாஸ்டா வந்து இடிக்கிறான். சும்மா காணேத்ராமனே. அந்த லாரிக்காரன் மைண்ட் வைஸ், ஏண்டா நானே அந்த புள்ள இருக்கிறத பார்த்துட்டு தான் மெதுவா வந்து நிப்பாட்டிட்டு இருக்கேன், இதுல நீ என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துறேன்னு சீனா போடுற, இப்ப பாடுறா ஏன் சீன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் டமார்னு வந்து இடிச்சு விட்டா போல இருக்கு. இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. நம்ம இந்த சின்ன வயசுல ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிருப்போம்ல, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. ஆனா அதே ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுற விளையாட்டை இவனுங்க ரொம்ப காமெடியா சீரியஸா விளையாடுறாங்க. 5-6 இடியாப்பத்தை கொச கொசன்னு போட்டு கையில கொடுக்கிற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியலையா? இத பாருங்க. ஓகே ஜூட். ஐயோ அங்க போயிடுங்க. நம்ம ஒளிலாம் நினைக்கிறதப்போ அந்த பச்சை போய் ஒளிதே அங்க போயிட வேண்டியதான். அதாவது அவன் ஆப்போசிட்ல தான் இருக்கான் அப்படிங்கறத இவன் பார்த்துக்கிட்டு இவனும் ஆப்போசிட்லயே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? ஆமா. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பை விளையாடிட்டு இருக்கீங்க? இல்ல என் புருஷனுக்கு பயந்துதான். எப்படி அவனுக்கு கீழே படுத்துக்கிட்டே ஒளிஞ்சுக்கிட்டானா? பயங்கரமா ஒளிஞ்சுக்கிட்டானா? இது கூட பரவாயில்ல. ஃபைனல் டச் பாருங்க. ஐயா ஃபர்ஸ்ட் முன்னாடியே தூக்கிட்டு இருந்தான், அப்புறம் கீழே படுத்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கிடந்தான், அப்புறம் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குறானாமா. இப்படி அவனை சுத்தியே தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் சாரு அவங்க 2 பேரையும் பார்க்கவே இல்லையாமா. எப்படிப்பட்ட ஒளிஞ்சு பிடிச்சி கேம் பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? ஒளிஞ்சு பிடிச்சி கேம் பார்த்துக்கோங்க. இப்படி இவனுங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தமிழ் சீரியல் மேலேயே பயங்கரமான மரியாதை வந்துடும் போல இருக்கு. உங்களை நேர்ல பார்த்து ஒரு சல்யூட் பண்ணனும் தோணுது சார். You are really great sir. இது வெறும் சாம்பிள் தான், இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, அடுத்த பார்ட் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த கண்டென்ட்டை பார்த்து கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான்னு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டாட்டான்னு வந்து சேர்ந்து மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, bye bye and take care.